சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரைசிங் வெஜ் இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். யூடியூப்லேயே ஃபஸ்ட்டு டைம் ரைசிங் வெஜ் பேட்டர்னுக்குள்ளே பையிங் சைடு எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பொதுவாகவே யூடியூப்லேயே ஃபஸ்ட் டைம் இதுவா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும். ஸோ நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. ரைசிங் வெஜ் பேட்டர்னில் செல் சைடு தான் ட்ரேடை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றத ஸ்ட்ராட்டஜியை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரைசிங் வெஜ் பேட்டர்னுக்குள்ளே ஸோ பை சைடு மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு சர்டன் ரூல்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்குள்ளே ஸோ வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் அங்கங்கே சொல்லியிருந்திருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ரைசிங் வெஜ் பேட்டர்னுக்குள்ளே பை சைடு மட்டும்தானே நம்ம பண்ணுறோம். ஆனால் பை சைடு பண்ணக்கூடாத ஒரு ஜோன் இருக்குது. ஸோ அது எந்த ஜோன் அப்படின்றத நான் வீடியோவோட எண்டில் சொல்ல போகிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு. ஓகே, இது தெரிஞ்சால் தான் நம்மளால் எந்த ஜோனில் நம்ம பையிங்ஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சால் தான் அதை அவாய்ட் பண்ணோம்னாவே ஸோ நம்மளோட வின்னிங் ரேஷியோ ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். ஓகே, இதுக்கான சர்டன் ரூல்ஸை நம்ம என்னன்றதை பார்த்துடலாமா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரைசிங் வெஜ் பேட்டர்னை நம்ம எந்தெந்த செக்மெண்ட்டில் யூஸ் பண்ண முடியும், கேஷ் மார்க்கெட், ஃப்யூச்சர், ஆப்ஷன், கமாடிட்டி, கிரிப்டோ, இப்படி எந்த செக்மெண்ட்டில் வேணாலும் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். அவ்வளோ ஒர்த்தான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்ட் 2 வரும். ரைசிங் வெஜ்ஜை பற்றி ஒரு பார்ட் 2வும், அதே மாதிரி ஃபாலிங் வெஜ்ஜில் நம்ம அதுக்கு ஃபாலிங் வெஜ்ஜிலையும் ஒரு 2 வீடியோ பார்க்க போகிறோம். ஓகே, இது நெக்ஸ்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ரூல்ஸ் என்னன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ ரூல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 5 ரூல் இருக்குது, 5 பாயிண்ட் இருக்குது. அந்த 5 பாயிண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட் ரூல் நம்பர் 1, ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஸ்டாக்கு பிரேக் அவுட் ஸ்டாக்கு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம பிரேக் அவுட்டில் ஒரு ஸ்டாக்கு சூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக் எடுத்துக்கிறோம். ஒன்று. ஸோ ரெண்டாவது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரைசிங் வெஜ் சேனல் இருக்கு இல்லையா. ஸோ இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் 30 மினிட்ஸில் சேனல் ஃபார்ம் ஆகிருக்கணும். 30 மினிட்ஸுக்கு கீழே 5 மினிட்ஸ் சேனல் நீங்கள் எடுத்திங்கன்னா அது அவ்வளோ வேல்யூபுளாக இருக்காது. ஸோ 30 மினிட்ஸ் சேனல் நீங்கள் எடுத்துக்கோங்க. ரூல் நம்பர் 3, நீங்கள் நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறது 15 மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். முக்கியமான பாயிண்ட், 15 மினிட்ஸில் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, ரூல் நம்பர் 4, இந்த பையிங் மட்டும்தான் பண்ணணும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும், ஸோ பையிங்கும் பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், பை பண்ணணும். ஸோ சப்போர்ட் இங்கே பாருங்கள். ஸோ பிகினராக நீங்கள் இருக்கீங்கன்னா ஸோ இது ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பை பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸ் புல்லிஷ் கேண்டில், ஃபஸ்ட்டு கேண்டில் ஃபார்ம் ஆகுது இல்லையா. ஏன்னா ஃபஸ்ட்டு கேண்டிலாக இருக்கட்டும், அதாவது ஃபஸ்ட்டு கேண்டில் இந்த சப்போர்ட்டில் தான் நம்ம ட்ரேட் எடுக்கிறதுனால ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் நம்ம என்ன பண்ணுறோம், 15 மினிட்ஸில் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கணும். ஸோ கன்ஃபர்மேஷன் கேண்டில் பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ ஒரு புல்லிஷ் கேண்டில் கண்டிப்பாக வந்திருக்கணும். முக்கியமாக பார்க்கும்போது ஸ்பின்னிங் டாப் உங்களுக்கு புல்லிஷ் கேண்டிலாவோ ஆர் பேரிஷ் கேண்டிலாவோ வந்திருந்தால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கேண்டில் புல்லிஷ் கேண்டில் வருதா அப்படின்னு பார்க்கணும். இன்னொரு விஷயம், ஸோ இந்த ஜோனில் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம்னா ஒரு ஹேமர் கேண்டில் வந்திருக்கலாம். ஸோ அது நம்ம அந்த கேண்டிலை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டிலாக எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம ரூல் 5 பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ரூல் மறுபடியும் சொல்கிறேன், ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஸ்டாக் பிரேக் அவுட்டில் எடுத்துக்கணும். ரைசிங் வெஜ் சேனல் 30 மினிட்ஸ் சேனலில் ஃபார்ம் ஆகிருக்கணும். தேர்ட் நம்பர் 3, 15 மினிட்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த சேனலை 15 மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கிறங்க. நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸில் நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுவும் ரூல் நம்பர் 4. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறது ஃபஸ்ட் கேண்டில்
கேண்டில் வந்து கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது நமக்கு 15 மினிட்ஸில் கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இந்த ரைசிங் வெஜ் அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணுறது ஒரு பேட்டர்னை நம்ம ட்ரா பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ 2 பாயிண்ட் வேணும். ஒரு கோடு வரையணும்னா 2 புள்ளிகள் வேணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இந்த 2 ஜோன் நமக்கு ஃபார்ம் ஆகணும். அதே மாதிரி கீழேயும் 2 ஜோன் ஃபார்ம் ஆகணும். அப்போ தான் ஒரு சேனலை நம்மளால் ட்ரா பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மேலே ஒரு 2 புள்ளிகளும் கீழே ஒரு 2 புள்ளிகளும் அதுவும் ஏறு முகத்தில் இருக்கணும். ஸோ அதுதான் ரைசிங் வெஜ் பேட்டர்ன் நம்ம சொல்லுவோம். இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஜோனில் நம்ம வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா தேர்டு இங்கே பாருங்கள். இங்கே நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது இந்த ஜோனில் தான் நமக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கும். ஸோ இங்கே பையிங் எடுக்கிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? செல்லிங் வந்து உங்களுக்கு இதுக்கு இடையில் எங்கே வேணாலும் நமக்கு செல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட்டை வந்து நம்ம 1:2 நீங்கள் வைக்கலாம். சில 1:3 கூட வைக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த சர்டன் ரூல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது சார்ட்டில் போயிட்டு நம்ம இந்த பேட்டர்ன் எப்படி ஒர்க் ஆகிருக்கு, இதுக்கு முன்னாடி இந்த பேட்டர்ன் எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நம்மளோட ரூல் நம்பர் 1 எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நான் கனரா பேங்க்கோட டெய்லி சார்ட் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு நம்மளோட ரூல் என்ன? ஸ்டாக் வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி பிரேக் அவுட் கொடுத்துருக்கணும். ஃபஸ்ட்டு ரூல். ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி இங்கே பாருங்கள். ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபாலிங் வெஜ். இந்த ஃபாலிங் வெஜ் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணி, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி உங்களுக்கு மேலே இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதாவது ஒரு ஸ்டாக் பிரேக் அவுட் ஆகிருக்கிற ஸ்டாக்கை நம்ம ஏன் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே நிறைய பையர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஸ்விங் ட்ரேடிங்க்கு, ஷார்ட் டேர்முக்கு, ஸோ இன்ட்ராடே பிளேயர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்க மொத்த பையர்ஸும் இங்கே இருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ இந்த மாதிரியான பிரேக் அவுட் ஸ்டாக்கில் பையிங் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? 30 மினிட்ஸில் இந்த சேனல் எங்கே ஃபார்ம் ஆகிருக்கோ அங்கே நம்ம ட்ரா பண்ணிக்கிட்டு இதுக்குள்ளே நம்ம எப்படி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சைட்வேஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் வந்து சைட்வேஸ் இருந்துச்சுன்னா அங்கே நம்ம ஈஸியாக ட்ரேடை எடுக்கலாம். ஸோ அதையும் நம்ம பார்த்துருவோம். ஓகே, இப்போ நம்ம 30 மினிட்ஸில் சார்ட்டை வந்து ட்ரா பண்ணிக்கிட்டு நம்ம எப்படி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம 30 மினிட்ஸில் இந்த பேட்டர்னை வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் 30 மினிட்ஸில் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த சார்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸில் அப்படியே கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ கன்வெர்ட் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம கண்கூட இங்கே பார்க்கலாம். எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் ஸோ உங்களால் பார்க்க முடியும். எவ்வளவு ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்றதையும் உங்களால் உணர முடியும். ஓகே, ஸோ இப்போ நான் 15 மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ 30 மினிட்ஸில் நம்ம வந்து இந்த பேட்டர்னை வந்து க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ 15 மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஜோனில் ஸோ நமக்கான பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஓகே, ஸோ நான் வந்து இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்காது. ஏன் அப்படின்னு சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ஒரு சேனலை ஃபார்ம் பண்ணணும்னா ஆல்ரெடி பார்த்தோம் ஒரு 2 ஸோ இந்த 2 ஜோனும் நமக்கான வாய்ப்பு இருந்திருக்காது. ஏன்னா ஒரு சார்ட்டை நம்ம ட்ராப் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 புள்ளிகள் வேணும் இல்லையா? நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா? இந்த 2 ஜோனும் நமக்கான வாய்ப்பு இருந்திருக்காது. இங்கே தான் நம்ம ட்ராப் பண்ணியிருப்போம். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு எங்கே பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, அது எந்த அளவுக்கு அது ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா இந்த ஜோன், ஸோ அதாவது 19ஆம் தேதி நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது இல்லையா? ஸோ இங்கே நம்ம என்ட்ரி எடுத்துருக்கோம்னு வைங்களேன். ஸோ எடுத்திருந்தோம் அப்படின்னா இது எந்த அளவுக்கு மேலே போயிருக்கு அப்படின்றத பாருங்கள்.
ஸோ ஒரு லாங் ரிஜெக்ஷன் அதாவது லாங் புல்லிஷ் கேண்டில் அப்படின்றதுனால ஸோ அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம், அதாவது நம்ம பையிங் இங்கே பண்ணியிருந்தோம்னு வைங்களேன். ஸோ 117 அப்படின்ற பாயிண்ட்ஸ்லேருந்து அது போயிருக்கிற தூரம் 118. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரூபா, அதாவது கிட்டத்தட்ட 1% வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸை வந்து ஸோ அன்னைக்கு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் டே வந்து நமக்கு எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜோன் பாருங்கள். ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரேலியாக இருக்கும். ஸோ வேறு லெவல் ரேலியை வந்து ஸோ இந்த ஜோன் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்காகத்தான் நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்கில் நம்ம ஏன் பை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா இந்த ரீசனுக்காக தான். ஸோ ஒரு ஸ்டாக் வந்து அப்சைடில் போகும்போது இன்ட்ராடேக்கும் நல்ல மொமெண்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த ரீசனால தான் நம்ம பை சைடு மட்டுமே போகணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ பை சைடு போகிறது ரொம்பவே இங்கே நம்ம பாருங்கள். ஸோ கரெக்டாக டேட்டு பார்த்தீங்களா? ஸோ 23 உங்களுக்கு கர்சர் வைக்கிறேன் 23. ஸோ இது புல்லிஷ் கேண்டில். ஸோ இந்த புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருந்திருப்போம்? ஸோ இங்கே ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம்னா ஸோ நமக்கான ரிட்டர்ன் இங்கே பாயிண்ட்டு பாருங்களா? ஸோ 118 ரூபா 28 பைசான்னு இருக்குது. ஸோ 118 ரூபானே வச்சுக்குவோமே, இல்லை 118 ரூபா 50 பைசான்னு வச்சுக்குவோம். ஸோ நெக்ஸ்ட்டு எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பார்த்தீங்களா? அதோட எண்டு வரைக்கும், அதாவது லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து அன்றைக்கி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நம்ம ஒரு 3 o'clock கட் பண்ணியிருந்தோம்னா கூட எப்படி பார்த்தாலும் ஒரு 121, அதாவது 21 பாயிண்ட்ஸ் பாருங்கள். 118ங்களா? ஆமாம், 118லேருந்து ஸோ இது கம்ப்ளீட் ஆனது 122. ஸோ கிட்டத்தட்ட ஒரு சூப்பரான 3-4% வந்து நமக்கு என்ன இருக்கும்? ஸோ நமக்கு ப்ராஃபிட்டை மேக் பண்ணியிருப்போம். ஸோ எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நம்ம இதில் ஒரு 1 lakh போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கான ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருந்திருக்கும்? ஸோ வேறு லெவலில் ப்ராஃபிட்டை நம்ம மேக் பண்ண முடியும். ஸோ இந்த ரீசன்னால தான் நம்ம பை சைடு போகணும். பை சைடு இருந்தோம் அப்படின்னா நம்ம ப்ராஃபிட்டபுளாக பண்ண முடியும் அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டு நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்ட் 2 இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இன்சைடரில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது. ஸோ இந்த சப்போர்ட்டில் மட்டும் நம்ம இப்போது ட்ரேட் பண்ணுறோம். ஸோ இது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குங்க. ஸோ மொமெண்டம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சேம் டைம் நம்மளோட ஸ்டாப் லாஸ்ன்றது சம்டைம்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், சம்டைம்ஸ் இருக்கும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் இந்த இடத்துல ஒரு 3 ட்ரேட் எடுத்தோம்னா ஸோ 3மே நமக்கு ப்ராஃபிட் தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இன்னொரு ஏதாவது ஒரு சார்ட்டை பார்க்கலாமா? ஸோ இதிலேயே கூட நம்ம நெக்ஸ்ட்டு எங்கே ட்ரேடை எடுத்துருக்க முடியும் அப்படின்றத பார்ப்போமா? ஓகே, இப்போ நம்ம உங்களுக்கு இந்த சார்ட்டை நம்ம எப்படி ட்ராப் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் இங்கேயே காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க, ஒரு ஸ்டாக் வந்து அப்சைடில் போயிட்டுருக்கு அப்படின்றத நம்மளோட ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் இல்லையா? ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ரைசிங் வெஜ் சேனலை நம்ம இங்கேயே என்ன பண்ண போகிறோம்? ஸோ ட்ராப் பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி பிரேக் அவுட் ஸ்டாக் தான் இல்லையா? இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு சேனலை நம்ம ட்ராப் பண்ணும்போது அது மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும்? அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி ட்ராப் பண்ணது நாளைக்கு அப்படியே வச்சுருக்க முடியாது. ஸோ அடுத்த நாள் அப்படியே வச்சுருக்க முடியாது. இது அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இன்ட்ராடேயை பொறுத்த வரைக்கும் தினமும் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை சேனலை வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஸோ மாற்றிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும், இன்ட்ராடேயை பொறுத்த வரைக்கும் நம்மளால் இதை டெலீட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதை நம்ம டெலீட் பண்ணிக்கிடுவோம். டெலீட் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு புதுசாக ஃபஸ்ட்டு நீங்கள் சேனல் வந்து ட்ராப் பண்ணும்போது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து நம்மளால் சூப்பராக கரெக்டாக நம்மளால் என்ன பண்ண முடியும்? பேட்டர்னை வந்து நம்மளால் ட்ராப் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதை எடுத்துக்கிடுவோமே. ஸோ இதை நான் 15 மினிட்ஸில் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் நமக்கு தெரியாது, ஒரு 2 புள்ளிகள் வரைக்கும், இந்த ஜோன் வரைக்குங்க. இங்கே பாருங்கள். ஸோ இது இங்கேருந்து இங்கே நம்ம ட்ராப் பண்ணியிருப்போம் இல்லையா? அடுத்து என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம்.
இன்னொரு விஷயமும் உண்டு. ஸோ இந்த இடத்துல ஃபேக் ஆயிருக்கு. அதுக்கான ரீசன் உங்ககிட்ட நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்திருப்பேன் எங்கே பையிங் எடுக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ அது இங்கே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துலலாம் பாருங்களேன், ஒரு நிமிஷம். ஸோ இங்கே பையிங், அதாவது இங்கேருந்து மேலே போயிட்டு அதோட டார்கெட்டை ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்கள், கீழே வந்துட்டு அகைன் மறுபடியும் டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்கோம். டார்கெட்டை இங்கே மேலே ஹிட் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் இந்த ஜோனை பாருங்கள், இந்த ஜோனில் இருந்து இது என்ன இருக்குது, இந்த இந்த இதுக்கு முன்னாடிலாம் இந்த ஹை வரைக்கும் போயிருக்கும். ஆனால் இது நெக்ஸ்ட் என்னாச்சு, உங்களுக்கு சைட்வேஸ் வந்துருச்சு. சைட்வேஸ் வந்துட்டு அன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா எஸ் இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்க்கும்போது கன்ஃபர்மேஷன் கேண்டில் நம்ம ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஸோ இந்த ரீசனால தான். ஸோ இங்கே எப்போ வேணாலும் ரைசிங், அதாவது ரைசிங் வேஜை பொறுத்த வரைக்கும் கீழே விழுகும் பொழுதும் நல்ல வேகமாகவும் விழுகும், மேலே ஏறும் பொழுதும் வேகமாக ஏறும். ஸோ இங்கே கன்ஃபர்மேஷன் கேண்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இடத்துல நமக்கான வாய்ப்பு இல்லை, இதை நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கிறணும். இங்கே பாருங்கள், இந்த சேனலுக்கு கீழே தான் உங்களுக்கு குட்டி குட்டியாக கேண்டில் ஃபார்மேஷன் வந்திருக்கு. அதே சேம் டைம் ஃபஸ்ட்டு கேண்டில், அதாவது இவ்வளோ பெரிய பிக் கேண்டில் பக்கத்தில் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது அது வேல்யூபிளாக இருக்காது. இதை வந்து எங்கல்ஃபிங் சொல்லலாம். ஸோ அதாவது இந்த புல்லிஷ் கேண்டில் இது விழுங்கின அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இந்த புல்லிஷ் கேண்டில் வந்து ட்ரெண்டு மாறாது, இதை நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கிறோம். ரைட்டு. இன்னொரு விஷயம், ஸோ எந்த இடத்துல ட்ரேடை எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது இந்த ஜோனில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஜோனில் இல்லை, நான் நெக்ஸ்ட் சார்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இன்னொன்றும் பார்க்குறேன். ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சைட்வேஸில் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்களேன், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் இது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ மேலே ஒரு ட்ரெண்ட் லைனாக நம்ம ட்ராப் பண்ணிக்க போகிறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 15 மினிட்ஸில் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இந்த சேனலை பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் நமக்கு தெரியாது. ஸோ இந்த 2 ஜோனும் நமக்கு தெரியாது, ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தானே. ஸோ இதுக்கு இங்கே பாருங்கள், ஸோ இது இந்த 2 லைன் இருந்தால் தான் நம்மளால் ட்ராப் பண்ணவே முடியும். ஸோ தேர்டு இங்கே பார்த்தீங்களா, இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தேன் இல்லையா, தேர்டு இந்த ஜோனில் ஃபஸ்ட்டு, அதாவது ஆல்ரெடி 18ஆம் தேதி முடிஞ்ச மார்க்கெட் வந்து இங்கேருந்து புல்லிஷில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு புல்லிஷ் கேண்டில் 20ஆம் தேதின்னு பார்க்கும்போது இந்த ஜோனில் இங்கே இருக்குது, ஒரு நிமிஷம், இங்கே இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில். இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில், இங்கேயும் நம்ம எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ்ன்னு பார்க்கும்போது இந்த புல்லிஷ் கேண்டிலுக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸை போடணும். ஸோ இங்கே நம்ம ஸ்டாப் லாஸை போடக்கூடாது, இந்த புல்லிஷ் கேண்டிலுக்கு கீழே போடலாம். அதாவது இந்த கேப்புக்கு கீழே போடலாம், இல்லை இதுக்கு கீழேயும் நம்ம ஸ்டாப் லாஸை போடலாம். ஸோ போட்டுட்டு இங்கே பாருங்கள், டார்கெட்டை எந்த அளவுக்கு ஹிட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ டார்கெட்டை ஹிட் பண்ணிவிட்டு, ஸோ செல் சைடு வேண்டாம் அப்படின்றது இந்த ஸ்ட்ராட்டஜி. இந்த சைட்வேஸில் பொறுத்த வரைக்கும் செல்லிங்கும் எடுக்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சைட்வேஸ், ஸோ சைட்வேஸில் செல்லிங் எடுக்கலாம், உங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஜோன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்களா, இங்கே. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே நீங்கள் பையிங் எடுத்துருந்தீங்கன்னு வைங்களேன், இங்கே பையிங் எடுத்திருக்கீங்க, ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் இந்த விக்குக்கு கீழே போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, 125. பட் இது அன்னைக்கு எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரு ரேலியை கிட்டத்தட்ட பார்க்கும்போது இந்த ஜோன் 127 ரூபா 50 பைசா. பட் அன்னைக்கு அதோட ஹை 129 ரூபா. ஒரு சூப்பரான ஒரு ப்ராஃபிட்டை வந்து நம்ம பண்ணியிருக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சார்ட்டில், இந்த சார்ட்லேயும் உங்களுக்கு பேட்டர்ன் இருக்கா அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இதில் இருக்குது, பட் உங்களுக்கு புரிகிற அளவுக்கு இல்லை, ஒரு ரொம்ப அதோட எப்படி சொல்கிறது, ரொம்ப லாங்காக இருந்தால் நம்மளால் ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு நேரோ ரேஞ்சில் போகிறதுனால அவ்வளோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ நான் இந்த இடத்துல ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த ஜோனில் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சனாக இருந்தால் 5 மினிட்ஸில் கூட வச்சு நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியும். ஆனால் ஃபஸ்ட் ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸு அப்படின்றப்போ ரொம்ப வால்டிலிட்டி இருக்கும். ஸோ 5 மினிட்ஸில் எடுக்கிறது வந்து அவ்வளோ வின்னிங் அக்யூரசி கொடுக்காது. ஸோ அந்த ரீசனால தான் நான் வந்து நிறைய
இதில் தான் நான் இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த பேட்டர்னில் மட்டும்தான் நான் இது வரைக்கும் ட்ரேடே எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு நெக்ஸ்ட் ஒரு பேட்டர்ன் நம்ம இங்கே ட்ரா பண்ணிக்கிடுவோம். ஸோ இங்கே ட்ரா பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு எங்கே ட்ரேடை எடுத்துருக்க முடியும் அது அப்படின்ற நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த ஜோனில் நமக்கு ஒரு ட்ரேடு கிடைக்கும். ஸோ இந்த ஜோன் பாருங்கள். ஸோ இங்கே மாற்றி வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு இந்த ஜோன் நமக்கு கிடைக்காது. ஸோ ஆனால் இங்கே பாருங்களேன், ஸோ அதோட டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு இடமா இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ தவிர்த்திடலாம். ஸோ இங்கே பாருங்களேன், இது கிட்டத்தட்ட ரெசிஸ்டன்ஸ் நியர் அப்படின்றதுனால இந்த இடத்துல நம்ம பை சைடு போக வேண்டாம், அன்னைக்கு ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்மளால் உணர முடியும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த சேனலில் நம்ம இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, அட்ஜஸ்ட் பண்ண வாய்ப்பு இல்லை. பட் இந்த இடம் வந்து கீழே விழுந்திருக்கு. இங்கே பாருங்கள், இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு இதில் ஆல்ரெடி நான் இந்த இப்போ நம்ம ட்ராப் பண்ணுறது வந்து இப்போது லைவாகவே நான் உங்களுக்கு அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி இதை வந்து இப்படி சேனல் இருக்குது அப்படின்றத நான் பார்க்கல. பட் இந்த ஸ்டாக் வந்து நல்ல மொமெண்டம் கொடுத்தது இல்லையா? ஸோ அதனால தான் நான் அதை எடுத்திருக்கேன். ஸோ இப்போது நம்ம சேனலை இந்த அளவுக்கு மாற்றிக்கிறலாம். ஏன் பாருங்கள், இது யதார்த்தமாக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போதே அப்படியே இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கா அப்படின்னு பார்க்கலான்றதுக்காக தான் எடுத்திருந்தேன். ஸோ அதாவது வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுதுன்றதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேணாம். ஏன்னா ரொம்பவே உங்களோட நேரத்தை கொடுத்து நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்ருப்பீங்க. இது உங்களுக்கு வேல்யூபுளாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, இந்த சேனலை பார்த்தீங்களா? ஸோ இந்த ஜோன் பாருங்கள், கிளியர் கட்டாக நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸை நான் இங்கே ட்ராப் பண்ணியே காட்டிடுறேன். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த வீக்குக்கு கீழே நம்ம போட்டுக்கலாம். ஸோ போட்டிருக்கோமா? போட்டுக்கிட்டு ஸோ அன்னைக்கு எவ்வளோ தூரம் மேலே போயிருக்குன்னு பார்த்தீங்களா? இது ஃபஸ்ட்டு கேண்டில் இல்லை, ஆனாலும் இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் வேலிடு இல்லையா? இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹிட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு நல்ல ப்ராஃபிட் மேலே போயிருக்கும். இன்னொரு இடம் பார்க்கும்போது சம்டைம்ஸ் வந்து இந்த பேட்டர்ன் வந்து கீழே விழுகிறதுக்கு சம்டைம்ஸ் ஆரம்பிக்கும். ஸோ அது நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில். ஸோ நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது நெக்ஸ்ட் டேயிலேருந்து என்ன இருக்குன்னா இந்த கீழே தான் விழுந்திருக்கு. ஸோ இங்கே வந்து நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, அன்னைக்கே கீழே இங்கே வரைக்கும் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா, ஸோ இன்சைடரில் எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கணும், ஸோ எங்கெங்கெல்லாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாக் வந்து அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே இருக்கும், அங்கெல்லாம் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும். ஸோ இன்ட்ராடேயை பொறுத்த வரைக்கும் ஸோ ஸ்விங் ட்ரேடிங் போல் இல்லை. ஸோ இன்றைக்கே வாங்கி நம்ம இன்றைக்கே வித்தாகணும். அதுவும் நம்ம என்ட்ரி கொடுத்த அந்த ப்ரைஸில் இருந்து அது மேலே போகணும் இல்லையா? ஸோ அப்போது இதுக்கு இந்த சேனலுக்கு உள்ள நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அதையெல்லாம் எதுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அங்கெல்லாம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும்போது அப்போ தான் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்க முடியும். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோ பற்றி நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் அவசியம் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2ல் உங்களை நான் சந்திக்கிறேன். பார்ட் 2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இன்சைடரில் நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கிறது, அதுவும் பையிங்கே நம்ம எப்படி எடுக்கிறது. ஸோ செல் சைடு நம்ம போக வேண்டாம். ஏன்னா செல் சைடு வந்து எப்போ வேணாலும் இந்த சேனலையும் உடைச்சிட்டு மேலே போகலாம் இல்லையா? உடைக்காதுன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு. பாருங்கள், ஸோ இங்கே நம்ம இருக்குது, இங்கே கீழே வருது, மேலே போகுது, மேலே போனது இங்கேருந்து இங்கே தான் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இப்படி கூட மேலே போயிருக்கலாம். ஸோ இந்த ரீசன்னால் தான் இது நிறைய இடத்துல நடந்திருக்கு. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறையா டைம் நான் ப்ராஃபிட் பண்ணி வச்சுருந்துருப்பேன் பிகினிங் ஸ்டேஜில். அதுக்கப்புறம் பார்க்கும்போது செல் சைடு போவேன்.
செல் சைடு போகும்போது என்ன ஆகும்னா, அதாவது இந்த இடத்துல இருந்து நம்ம செல் சைடு போகும்போது மேலே உடைக்கும்னு நம்ம நம்புவோம். பட் ஃபேக் பிரேக் அவுட் ஆகி கீழே வந்துடும். ஸோ இதை நிறையா டைம் இந்த தவறை நான் செஞ்சுருக்கேன். அந்த ரீசனால் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ செல் சைடு போகவே வேணாம். செல் சைடுக்குன்னு சொல்லி ஃபாலிங் வேஜில் நம்ம வேறு ஒரு வீடியோவை பார்ப்போம். இதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ நம்ம பார்ப்போம். ஸோ இன்சைடில் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், ஸோ எந்தெந்த ஜோனில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் டெய்லி 1 இன்ட்ராடே ஸ்டாக் 1 or 2 ஸ்டாக் நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படி டெய்லி நம்ம வீடியோ பார்ப்போம். இதில் நம்ம என்னோடய அனுபவத்தை முழுக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவிலையும் என்னோடய அனுபவத்தை ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இதை கற்றுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.